ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐக்ரா கம்பெனி பர்ஸ் சேனல். நம்ம என்ன பார்க்க போனால் ஒரு அன்பாக்சிங் வீடியோ. அதாவது நான் போன வாட்டி ஒரு அன்பாக்சிங் வீடியோ விட்டுட்டேன். ஏன்னா எக்ஸாம் வந்துச்சு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் நாள் ஒரு மாதம் அப்போ நீங்கள் கொஞ்சம் கேட்கலாம், ஏப்ரல் மாதம் என்னடா பண்ணேன்னு கேட்பீங்க. ஒரு மாதம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஆனால் என்னால் இருக்க முடியல. அதனால தான் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ ஒரு 2 இதாக வந்தேன். சரி வந்தோடனே அன்பாக்சிங் வீடியோ ஆரம்பிக்க நினச்சேன். அதனால் அன்பாக்சிங் வீடியோ பண்ணி போடலாம். இப்போ போன வாட்டி மாதிரி கதை இந்த வாட்டி சூப்பராக தரமாக வச்சுக்கலாம். அது மட்டும் இது கொஞ்சம் பிச்சு வச்சுட்டேன். ஏன்னா இங்கே டேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து நல்லா ஆர்டர் பண்ணி வச்சுக்கலான்னு கேட்பீங்க. அன்றைக்கி நம்மளுக்கு ஜி அக்லிஸும் டர்போ ஜி அக்லிஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த ஜி அக்லிஸும் லான்ச்சர் தான் டுடே நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறது. ஹாய், என்னடா இது உள்ள ஒரு 10 செகண்டே பிச்சுக்கின்னு போயிடுச்சு. சரி காய், இதான் நம்மளோட ஜி அக்லிஸ் கவலையை பிடிச்சிட்டேன். இது ஸ்டிக்கர் நம்ம அப்பா ஓட்டிப்போம், டைம் கேட்கும்போது ஓட்டிக்கலாம். பா ஆள் சும்மா பங்கமாக கிடையாதுப்பா, பங்கமாக கிடையாது. நீங்கள் இப்போ நம்ம பார்த்தோன்னா இதுக்கு மொத்தம் 2 மோடு இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெமினா மோடு, கொஞ்சம் ஹைட் ஆயிடுச்சுன்னா அட்டாக் மோடு. அது மட்டும் இந்த குழி உங்களுக்கு தெரியுதா, அது டர்போ சிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த டர்போ சிப்பை நம்ம வாங்கி மாற்றலாம் அடுத்த வீடியோவில். இதே மாதிரி ரிவெஞ்ச் ஃபினிக்ஸும் இருக்குது. எங்கடா அவன் காணாமல் போயிட்டானா? தோகிறான் பையன். இங்கே தெரியுதா, இதே மாதிரி ரிவெஞ்ச் ஃபினிக்ஸ்க்கும் அந்த ஓட்டை இருக்குது. டர்போ சிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த டர்போ சிப்பை சின்னதாக இது மாதிரி இருக்கும். அதை போட்டால் ஸ்டெமினா அட்டாக் அதிகமாக ஏறுன்னு சொல்கிறாங்க. நம்ம அடுத்த அன்பாக்சிங் வீடியோவில் நான் அதை உங்களுக்கு போட்டு காமிக்கலாம். சரி நம்ம வாங்க இதை செட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. கிளிக் சவுண்ட் எப்படின்னு பார்க்கணும். பரவாயில்ல கைஸ், ஒரு மாதிரி டைட்டாக பிரிஸ்காகுது. ஐக்கு என்ன சும்மாவா, ஐக்கு ரக்கமாக யூஸ் பண்ண பேல இது. ஓகே, நம்ம அடுத்த டிபி லான்ச் எடுத்துடுவோம். நான் நினச்சினே இருந்தேன் டிபி லான்ச்சில் வாங்கணும். ஏன்னு கேட்பீங்க, ஏற்கனவே கேட்பீங்க ஏன்டா ஏற்கனவே ஒன்றும் அன்பாக்சிங் பண்ணிடலாம் டிபி லான்ச்சர். அது வச்சுன்னு ஒரே ஒரு ரைட் லான்ச்சில் மட்டும்தான் இருக்க முடியும். இன்னொன்னா லெஃப்ட் பேஸ்க்கும் ரைட் பேஸ்க்கும் சொந்தம் இல்லை. அப்புறம் என்ன பண்ண நம்ம நீங்கள் ஏன்னா இப்போ அந்த லான்ச்சரும் என்கிட்ட இருக்குது. இது பழசு. இப்போ லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு பேட் விடும்போது என்ன பண்ண முடியும், ஒரே லான்ச்சில் மாற்றி விட முடியும். அது கஷ்டம் இல்லை. அதனால தான் ஒன்று நான் சேர்த்து அப்படியே ஆர்டர் போட்டேன். நல்லா வந்துடுச்சு, சூப்பராக இருக்குது. சரி நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ஜி அக்லிஸ்க்கும் ரிவெஞ்ச் ஃபினிக்ஸ்க்கும் பேட்டில் போட்டு பார்ப்போம். அதில் யார் செய்யலாம் நம்ம பார்த்தோம். வாங்க நம்ம பேட்டிலுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெமினாவில் 3 பேட்டில், அட்டாக்கில் 3 பேட்டில். இதை வச்சு எப்படின்னு பார்ப்போம். நல்லா டிஃபென்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அட்டாக்கில் வந்து ஸ்டெமினாக்கு மாற்றிக்கிறோம். தெரியும் இது அட்டாக்கு, இது ஸ்டெமினான்னு தெரியுது. அதுவும் புது லான்ச்சில் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கும் புதுபே விடுவோம். புதுசாக வந்துடலாம். சொல்லிடி உள்ளே செட் பண்ணுறா, உள்ளே செட் ஆகுறா. லெட்லே ஏம்மா டேரக்ட் இதுப்பா. அங்கே பாருங்க பாட்டில் ஜிஎக்ஸுக்கு அசலாடா. என்ன நீங்கள் ஒரு நிமிஷத்தில் கறி கலங்கிச்சுங்க. ஜிஎக்ஸுக்கு நவுடாமல் அப்படியே பிசில் தட்டாமல் அப்படியே நிற்கிது. ரிவெஞ்சு நான் எதுக்கு சலிச்சவன் தான் நிற்கிது. 1 பாயிண்ட் கோஸ் டு ஜிஎக்ஸ். சரி நம்ம அப்படியே செகண்ட் மேட்ச்சை போட்டலாம். 3, 2, 1 சரி சொல்லிடி. யாய் சொல்லிடி. அங்கே பாருங்க, நம்ம அந்த இதுவே கொஞ்சம் நேரம் கை சுவர ஊற்றுறோம். அப்போ கூட ஜிஎக்ஸ் சசலாமல் நிற்குது. ஆனால் என்ன தள்ளாடுற மாதிரி இதா? ஐயோ எங்கே பார்த்துக்கிச்சுப்பா. என்ன ஜிஎக்ஸ் தள்ளாடுற மாதிரி இது? ஆமாம் அங்கே தள்ளாடிச்சு, தள்ளாட வச்சுட்டான். கொஞ்சம் லேட்டாக விட்டோம், என்ன பரவாயில்ல. ரிவெஞ்சுக்கு 1 பாயிண்ட் இல்லை, ஜெயிக்கணும்னா நான் ஃபஸ்ட்டு விடுவேன். இப்போ நம்ம ரிவெஞ்சே ஃபஸ்ட் விடலாம். இது ஒன்று டிப் பண்ணிடு. டிப் மூடலாம். நாங்கள் இட்லாதே பயங்கரப்பா. என்னங்க கன்யூஸாக 3 டிச்சிட்டான். நல்லா போட்டு பேட்டில் சீரியஸாக போடு, சீரியஸாக. நான் அக்கி சொல்ல எதுக்கும் அசலாக தான் வந்தேன் நான். அந்த சென்டர் பேச நவள மாட்டிக்கலாங்க. என்ன ஃபினிஷில் அது? இது எங்கே வெளியே போய் கிடக்குது. தரமான ஃபினிஷ்லாம், செம்மையான ஃபினிஷ்லாம். இப்போ நம்ம அட்டாக் மோடில் போட்டு விடலாம்.
அப்புறம் சொல்ல மாட்டேன் கைஸ், எங்கள் வீட்டில் கொஞ்சம் திருவிழா, அதனால் சத்தமாக இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆமாம் நம்ம எல்லாம் இருந்தோம். ஆமாம்மா இவன் 2 பாயிண்ட் இருந்தான். வித்தியாசமான ரிங் அவுட் ஃபினிஷ்லாம் பண்ணலாம் பையன். இல்லை அக்லியஸ் ஒரு பாயிண்ட் தான் வின்னு. இவன் தான் ஒன்று 2 பாயிண்ட் தான் வின்னுங்க. வாங்க ஆரம்பிப்போம். ட்ரிபிள் எப்பா அந்த ஜம்பு 2 பேர் தரமாக லான்ச்சு. எப்படி பேட்டில் பண்ணால் நம்மளும் பார்த்துடலாம் கைஸ். ஓ மை காட், சென்டர் பிளேஸ் நவரே மாற்றிடலாம் அந்த அக்லியஸ் பையப்புல. அங்கே போனாங்க. ஓய் என்னடா அது? டேய் பர்ஸ்ட் மட்டும் மாற்றிக்கிங்க என்னடா? டிஃபென்ஸில் இவன் அடிச்சுக்கிறதுக்கு 6 அட்டாக்ல. ஆமாம்மா இது அட்டாக் மோடு வந்துட்டோம், டிஃபென்ஸ் மோடு கண்டாச்சுல. சாரி கைஸ், அந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். ஓகே டிஃபென்ஸில் அட்டாக் வேணும். மிஞ்ச 6 இல்லை, செம்ம பேட்டில் தெளி கொடுத்தான் பையன். வேறு லெவலில் செஞ்சு விட்டான். ஆமாம் செஞ்சு விட்டான். ஓகே கைஸ், இதேமாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே அடுத்த வீடியோவில் நான் சொல்ல மாட்டேன். அடுத்த வீடியோவில் நான் அடுத்த வீடியோ இன்ஃபினிட் யூனிசனும் ரெட்டும் ஜெயின் ஃபேஃபில் வர்சஸ் அக்லியஸை நம்ம போடலாம். நாளைக்கே போடலாம். நான் இந்த வீடியோ நாளைக்கே போடுறேன். ஓகே அப்போ நானும் சொல்ல மாட்டேன், நீங்களும் செய்ய மாட்டீங்க. மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதைக்கு அப்புறம் பெல் ஐக்கனை ஆன் பண்ண மாட்டாதீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு விலை பெறுது தேவா.